ராமநாதபுரத்தில் நிலவும் சூறாவளி காற்று, வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணியில் இதுவரை பதிவேற்றம் செய்யப்பட்ட 70% படிவங்கள் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தொடர் கனமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் வட்டத்தில் மட்டும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்படுவதாக ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் அறிவித்துள்ளார். வங்கக்கடலில் டிட்பா புயல் நிலை கொண்டுள்ள நிலையில் பாம்பன் வடக்கு கடல் பகுதி வழக்கத்திற்கு மாறாக கடும் சீற்றத்துடன் காணப்பட்டது. மேலும் தரைக்காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் பாம்பன் பாலம் வழியாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி புறப்பட்ட விரைவு ரயில் மண்டபம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. இதேபோன்று ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் மதுரை பயணிகள் ரயில் மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்தே புறப்பட்டது. காற்றின் வேகம் குறைந்த பிறகே பாம்பன் பாலத்தில் ரயில் சேவை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காற்றின் வேகத்தால் வாரி அடித்த மணல் மற்றும் தூசியை சமாளிக்க முடியாமல் பாதசாரிகள் அவதியடைந்தனர். வாகன ஓட்டிகளும் சிரமம் அடைந்தனர். இதனிடையே டிட்வா புயல் எதிரொலியாக எண்ணூர், காட்டுப்பள்ளி, கடலூர், தூத்துக்குடி, நாகை, காரைக்கால் உள்ளிட்ட துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் படிவங்கள் இணையத்தில் பதிவிடும் பணிகள் சுணக்கமாக நடந்து வந்த நிலையில் அது 70% நிறைவடைந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ள தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உட்பட 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் எனும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கிய இப்பணிகள் டிசம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இந்நிலையில் நேற்று வரையிலான எஸ்ஐஆர் விநியோகம் மற்றும் பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களின் இணைய பதிவேற்ற நிலவரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள சுமார் 6,41,00,000 வாக்காளர்களில் சுமார் 6,25,00,000 பேருக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பூர்த்தி செய்து ஒப்படைக்கப்பட்ட பின் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட படிவங்களின் எண்ணிக்கை 4,53,00,000 அதிகரித்துள்ளது. கடந்த 20ஆம் தேதி நிலவரப்படி 1,41,00,000 படிவங்கள், அதாவது சுமார் 22% படிவங்களே டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட நிலையில் ஒரே வாரத்தில் 3,12,00,000 படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கல் செய்யப்பட்டதால் இந்த நிலை 71% அதிகரித்துள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை டிஜிட்டல் மயமாக்குவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு கடும் நெருக்கடி கொடுக்கப்படுவதாக சில நாட்களுக்கு முன் புகார் எழுந்த நிலையில் பதிவேற்றத்தின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களுக்கு தமிழ்நாடு அரசு வகுத்திருக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் ஒவ்வொன்றையும் எதிர்த்து வழக்கு தொடரக்கூடிய வகையில் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து இத்தொடர்பான வழக்கில் அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களுக்கு வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூட்டங்களுக்கான அனுமதி கோரக்கூடிய விண்ணப்பங்களை நிராகரிக்கும் போது அதற்கு உரிய காரணங்களை தெரிவிக்க வேண்டும் என்று வாதிட்டார். தாவேகா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அனுமதிக்கப்பட்ட இடங்களின் விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அந்த இடங்களில் எத்தனை பேர் நிற்கலாம் போன்ற விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் அனைத்து கட்சிகளின் ஆலோசனைக்கு பிறகு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருப்பதாக விளக்கம் அளித்தார். இதை கேட்ட நீதிபதிகள் தமிழக அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பார்க்கும்போது ரோட் ஷோக்களுக்கு அனுமதி பெறுவது என்பது தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டிய நிலை உள்ளது போல் உள்ளது என்றும் ஒவ்வொரு பிரிவையும் எதிர்த்து வழக்கு தொடரக்கூடிய வகையில் உள்ளதாகவும் கருத்து தெரிவித்தனர். திருவண்ணாமலை தீப திருவிழாவின் 4ஆம் நாள் இரவில் பஞ்சமூர்த்திகள் வாகனங்களில் எழுந்தருளி கோயில் மாட வீதிகளை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். 16 கால் மண்டபத்தில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் வெள்ளி கற்பக விருட்ச வாகனத்திலும், பராசக்தி அம்மன் வெள்ளி காமதேனு வாகனத்திலும், விநாயகர் வெள்ளி மூஷிக வாகனத்திலும், முருகர் வெள்ளி மயில் வாகனத்திலும், சண்டிகேஸ்வரர் சிறிய வெள்ளி ரிஷப வாகனத்திலும் எழுந்தருளினர். தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக கோயிலின் 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குளிரையும் பொருட்படுத்தாமல் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கோயம்புத்தூர்
கோயம்புத்தூர் ஜோலார்பேட்டை இடையே மணிக்கு 145 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாய்ந்த ரயிலின் அதிவேக சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக அமைந்தது. தமிழ்நாட்டின் முக்கிய ரயில் வழித்தடங்களில் ரயில்களின் வேகத்தை அதிகரிக்கும் பணியில் தெற்கு ரயில்வே தீவிரம் காட்டி வருகிறது. குறிப்பாக மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்திற்கு கீழ் இயங்கும் தண்டவாள பாதையின் தரத்தை மேம்படுத்தி மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அந்த வகையில் சென்னை, சேலம், கோயம்புத்தூர் மார்க்கத்திற்கான ரயில் பாதையை மேம்படுத்த கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திட்டமிடப்பட்ட நிலையில் சென்னை ஜோலார்பேட்டை இடையிலான தண்டவாளம் மேம்படுத்தப்பட்டது. இதன் அடுத்த கட்டமாக கோயம்புத்தூர் ஜோலார்பேட்டை இடையிலான தண்டவாளம் மேம்படுத்தப்பட்டு ரயிலை 130 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை நடைபெற்றது. அப்போது மணிக்கு 145 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் சீறி பாய்ந்து புதிய மைல்கல்லை எட்டியது. இதேபோன்று சென்னை குண்டூர், சென்னை ரேணிகுண்டா, அரக்கோணம், ஜோலார்பேட்டை இடையிலான பாதைகளிலும் மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் விரைவு ரயில் பயணிக்கும் வகையில் தண்டவாளத்தை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தாவேக்காவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு கட்சி துண்டை அணிவித்து விஜய் வரவேற்பு அளித்தார். சட்டைப்பையில் ஜெயலலிதா புகைப்படத்துடன் பனையூர் அலுவலகத்திற்கு சென்ற செங்கோட்டையன் விஜயுடன் சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். இதனையடுத்து செங்கோட்டையனுக்கு பூங்கொத்து கொடுத்து கட்சி துண்டை அணிவித்து விஜய் வரவேற்றார். விஜய்க்கு எம்ஜிஆரின் சுயசரிதையான நான் ஏன் பிறந்தேன் புத்தகத்தை செங்கோட்டையன் பரிசளித்தார். இதனைத் தொடர்ந்து திருப்பூர் முன்னாள் எம்பி சத்யபாமா உட்பட தாவேக்காவில் இணைந்த செங்கோட்டையன் ஆதரவாளர்களுக்கு கட்சி துண்டை அணிவித்து விஜய் வரவேற்றார். இதுகுறித்து வீடியோ வெளியிட்ட விஜய் செங்கோட்டையனின் அரசியல் அனுபவம் தாவேக்காவுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்னைக்கு அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். முன்னதாக பனையூர் தாவேக்கா அலுவலகத்திற்கு செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது விஜயின் பவுன்சர்கள் தாக்குதல் நடத்தினர். இதில் செய்தியாளர் ஒருவருக்கு இரத்த காயம் ஏற்பட்டது. இதற்கு கடும் கண்டனம் எழுந்த நிலையில் தாக்குதல் நடத்திய பவுன்சர் மன்னிப்பு கோரினார். தாவேக்காவில் இணைந்துள்ள செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்த போது தான் மட்டும்தான் ஆள வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் இறைவன் தண்டிப்பார் என்று கூறியிருந்தார். இதுபற்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளிக்க வேண்டிய தேவை இல்லை என்று தெரிவித்தார். நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவார், பார்த்துக் கொள்வார். ஆண்டவன் தான் என்று பார்த்துக் கொள்வார். இதுதான் இன்றைய சூழ்நிலை. இறைவன் எல்லோருக்கும் மேலே இருக்கிறான். இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அது அவருடைய கருத்தா இருக்கலாம் சார். அவருடைய கருத்து நான் என்ன மாதிரி அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, எனக்கு ஒரு கருத்து இருக்கிறோம். அது கருத்து சுதந்திரம், இது ஜனநாயக நாடு. அதனால அவருடைய கருத்துல இது அவரை பத்தி நல்லா புரிஞ்சுங்க. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. அவரை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது குறித்து அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? ஒன்றும் கிடையாது, செல்வாக்கே கிடையாது. செங்கோட்டையன் போனது வந்து விஜய் கட்சிக்கு ஒரு பலமா இருக்கும். சும்மா யார் வந்தா விஜய் கட்சிக்கு? விஜய் வெளியே வர மாட்டேங்கிறாரு. அவர் பத்தி நம்ம பேசி யாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் வந்து 30 வருஷம் திமுக இருந்தார். அதனால அவர் வந்து சைன் பண்ணார். இவங்க யாரு நடிகர்கள் எல்லாரையும் பார்க்க வர்றாங்க. பலன் அளிக்காதா சார் செங்கோட்டையனோட அந்த பண்ணலாம்? அவருக்கு 50 வருடம் அனுபவம், 8-9 முறை சட்டமன்ற உறுப்பினர். அவர் ஒரு முடிவை எடுத்து ஒரு கட்சிக்கு போயிருக்கிறார். அதை பற்றி நம்ம விமர்சனமோ கருத்து சொல்லுவோ இருந்தால் அது சரியாக இருக்கு. கடல் மாதிரி ஒரு கட்சியில வந்து பல பிரச்சனை 25 சின்ன சின்ன பிரச்சனை வரத்தஞ்சு கட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதான் உண்மையான ஒரு தொண்டனுக்கு அழகு. அந்த வழியில வந்து எடப்பாடி வந்து
தார்மீக ரீதியாக தர்மத்தின் வழியில் சென்றுட்டு இருக்காரு. அதனால அவருடைய வழி சரியான வழி. ஒருவேளை அவர் கும்கி யானையாக மாற்றப்பட்டு நான் வரும்போது என்னை தனியாக விட்டுருக்கேன். ஐயா விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா அம்மா, ஐயா கருணாநிதி 2 பேர் தான். நான் வரும்போது அவர் இருந்துட்டாப்ல மக்கள் நல கூட்டணி. திருப்பி வந்த 19 எங்கள் அண்ணன் கமல் நின்ட்டாப்ல. என்னை சப்ஸ்டியூட்டாக வச்சிருக்கான். நான் ஒரு துணை நடிகர் மாதிரியே நிறுத்திட்டான். போட்டியிலே சேர்க்கல. 21 எங்கள் அண்ணன் கமல் தலைமையில் ஒரு கூட்டணி, ஐயா டிடிவி தலைமையில் ஒரு கூட்டணி. இங்கே 4 கடையில் நான் 5வது ஆளாக சப்ஸ்டியூட்டாக நிற்கிறேன். தமிழக அரசியலில் தனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காதது குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்திய காட்சிகள் தான் இவை. காரைக்குடியில் நடைபெற்ற மாவீரர் நாள் தின மாநாட்டில் உரையாற்றிய அவர் இலவசம் வாங்கும் நிலையில் தான் தமிழக மக்கள் இருப்பதாகவும் வேதனை தெரிவித்தார். அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுக்குறது, தங்கச்சிக்கு 1000 ரூபா கொடுக்குறது, இந்த நிலைமையில நிற்கிறேன். கொடை கொடுத்தவன் பரம்பரையில் வந்தவன். இந்த பொங்கலுக்கு நீ படுவாக நான் பார்க்க தானே போகிறேன். 1 கிலோ அரிசிக்கு, 1 கிலோ 1/2 கிலோ சர்க்கரைக்கு, அப்புறம் வேட்டி சேலை இந்த 3000 சொல்லியிருக்காங்க. தேர்தல் நெருங்கினால 5000 வரைக்கும் போகும். இங்கே நீ அவருக்கு போட்டியா இவருக்கு போட்டியா? எங்களுக்கு எந்த போட்டியும் கிடையாது. எங்களுக்கு பிடிச்ச ஒரே போட்டி ஆட்டுக்குடல் போட்டி தான். இந்நிலையில் சிவகங்கை, மானாமதுரை, திருப்பத்தூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை சீமான் அறிவித்த நிலையில் காரைக்குடி தொகுதியில் அவரே களமிறங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகம் வந்தாரை வாழ வைக்கும், ஆனால் வந்தவர் எல்லாம் வாகை சூட வேண்டும் என நினைத்தால் எங்கள் போர்க்குணம் விடாது என்று மக்கள் நீதி மய்யம் தலைவரும் மாநிலங்களவை எம்பியுமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். வந்தாரை வாழ வைக்கும், ஆனால் வந்தவரெல்லாம் வாகை சூட வேண்டும் என்று நினைத்து விடக்கூடாது. வாழ்வு தேடி வாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். வாகை சூட வேண்டும் என்று வந்தால் எங்கள் போர்க்குணம் விட்டகலாது. நின்று காப்போம் தமிழகத்தை. துணை முதலமைச்சர் உதயநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை பாரிமுனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கமல்ஹாசன், அமைச்சர் சேகர் பாபு, மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேடையில் பேசிய கமல்ஹாசன் தான் சேர வேண்டிய இடத்தில் தான் சென்றிருக்கிறேன் என்று கூறினார். இது அரசியல் இக்கட்டுக்காகவோ சூழலுக்காகவோ நான் சேர்ந்த இடம் அல்ல. சேர வேண்டிய இடம்தான். எங்கள் கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியானது. நாங்கள் இது நிகழ்த்தி ஆக வேண்டும் என்று போர்க்கொடல் தொடுப்பது இவர்களோட அல்ல. நாங்க இது மாதிரி ஒண்ணு நிகழ்த்தணும்னு போட்டியா எலெக்ஷன்ல போட்டி போடும்போது நாங்க சொன்ன ஐடியாவா இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி காட்டியவர்கள் இவர்கள். இருட்டை கண்டு பயப்பட வேண்டாம், சூரியன் உதயம் வரும், உதயநிதியும் வருவார் என்று கமல்ஹாசன் தெரிவித்தார். அணுசக்தி துறையிலும் தனியாருக்கு அனுமதி என பிரதமர் பேச்சு, கர்நாடகாவில் முதலமைச்சர் பதவிக்கு தொடரும் போட்டி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். விண்வெளி துறையை போன்று அணுசக்தி துறையிலும் தனியாருக்கு அனுமதி வழங்கும் வகையில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஸ்கைரூட் இன்ஃபினிட்டி என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அத்துடன் நாட்டின் முதல் தனியாருக்கு சொந்தமான ராக்கெட் விக்ரம் 1ஐ அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், விண்வெளி துறையில் சீர்திருத்தம் செய்யப்பட்டதால் உலக முதலீட்டாளர்களுக்கு இந்திய விண்வெளித்துறை மீது ஈர்ப்பு அதிகரித்துள்ளதாக கூறினார். தனியார் துறையினரும் விண்வெளி தொழில் துறையில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் இதனால் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் மகிழ்ச்சி தெரிவித்தார். விண்வெளி துறையைப் போல அணுசக்தி துறையிலும் தனியார் முதலீட்டை அனுமதிப்பதற்காக சீர்திருத்தங்களை செய்து வருவதாக கூறிய பிரதமர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தில் முதலீட்டாளர்கள் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் அணுசக்தி தொடர்பான மசோதாவை அறிமுகம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் முதல்வர் பதவியை தர வேண்டும் என துணை முதல்வர் சிவக்குமார் போர்க்கொடி தூக்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற போது முதலமைச்சராக சித்தராமையா மீண்டும் பதவியேற்றார். கர்நாடகாவில் தொண்டர் பலம் அதிகம் கொண்டவரும் செல்வந்தருமான DK சிவக்குமாரும் முதலமைச்சர் ரேஸில் அவருடன் போட்டியிட்டார். அப்போது 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு முதலமைச்சர் பதவி தரப்படும் என்றும் அதுவரை துணை முதல்வர் பதவி தருவதாகவும் டெல்லி மேலிடம் வாக்களித்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் சித்தராமையாவின் ஆட்சி காலம் நவம்பர் 20ஆம் தேதி 2.5 ஆண்டுகளை கடந்த நிலையில் சிவக்குமார் தரப்பினர் முதல்வர் பதவி பற்றி வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்தனர். சிவக்குமாருக்கு ஆதரவாக 10 MLAக்கள் டெல்லிக்கு படையெடுத்தனர். இந்நிலையில் வியாழக்கிழமை காலையில் எக்ஸ் தளத்தில் DK சிவக்குமார்
வேர்ட் பவர் இஸ் வேர்ல்ட் பவர் என, அதாவது வார்த்தையின் சக்தி உலக சக்தி என்றும் கொடுத்த வார்த்தையை காப்பது உலகின் பெரும் சக்தி என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் சிவக்குமாரின் எக்ஸ் பதிவிற்கு சித்தராமையாவும் எக்ஸ் தளத்திலேயே பதிலடி கொடுத்துள்ளார். இவரும் வேர்ட் பவர் என்றே தொடங்கி ஆங்கிலத்தில் இட்டுள்ள பதிவில் உலக மக்களுக்கு பலன் தராத வரை ஒரு வார்த்தை சக்தி மிக்கதாக ஆகாது என குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மக்கள் பெரும்பான்மையாக காங்கிரசுக்கு வாக்களித்தது ஒரு சின்ன சந்தர்ப்பத்திற்கானது அல்ல என்றும் 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி புரிவதற்கே என்றும் அப்பதிவில் முதல்வர் சித்தராமையா குறிப்பிட்டுள்ளதால் பதவியை விட்டுத்தரும் எண்ணம் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பலதார திருமணம் செய்வோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் வகையில் அசாம் மாநில அரசு சட்டம் கொண்டு வந்துள்ளது. அசாமில் பலதார திருமணத்தை தடை செய்வதற்கான சட்ட மசோதா அம்மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி கட்சிகள் ஆட்சேபம் தெரிவித்தன. கடும் எதிர்ப்பை மீறி இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் சட்டவிரோதமாக பலதார திருமணம் செய்வோருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது. 2வது திருமணம் செய்து கொள்வதற்காக முந்தைய திருமணத்தை மறைப்பவர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்பட உள்ளது. தொடர்ந்து குற்றத்தில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு 2 மடங்கு தண்டனை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பட்டியல், பழங்குடியினர் பிரிவைச் சேர்ந்தவர்கள் மற்றும் 6வது அட்டவணையின் கீழ் உள்ள பகுதிகள் இந்த சட்டத்தின் வரம்பிலிருந்து விலக்களிக்கப்படும் என்று அசாம் மாநில அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் வெளியிடப்பட்டுள்ள புதிய 100 ரூபாய் தாளில் இந்திய பகுதிகளை உள்ளடக்கிய வரைபடம் இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள லிபுலேக், லிம்பியாதுரா, கலாபானி ஆகிய பகுதிகளை நேபாளம் உரிமை கொண்டாடி வருகிறது. இதனை இந்தியா நிராகரித்துவிட்டது. இந்நிலையில் நேபாள நாட்டின் மத்திய வங்கி புதிய 100 ரூபாய் தாட்களை அறிமுகம் செய்துள்ளது. அதில் லிபுலேக், லிம்பியாதுரா, கலாபானி ஆகிய இந்திய பகுதிகளை உள்ளடக்கிய நேபாள வரைபடம் அச்சிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் இந்த புதிய 100 ரூபாய் நோட்டை எச்சரிக்கும் பணியை சீன நிறுவனத்தின் வசம் நேபாள அரசு அளித்ததாக கூறப்படுகிறது. முன்னதாக நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் சர்மா ஒலி தலைமையிலான அரசு கடந்த 2020ஆம் ஆண்டு லிபுலேக், லிம்பியாதுரா, கலாபானி பகுதிகளை உள்ளடக்கி புதிய வரைபடத்தை வெளியிட்டது. இதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்த போதும் அந்த வரைபடம் நேபாள நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நடந்து முடிந்த மகளிர் உலகக்கோப்பை தொடரில் சிறந்த வீராங்கனை விருது வென்று அசத்திய இந்திய ஆல்ரவுண்டர் தீப்தி சர்மா மகளிர் பிரீமியர் லீக்கில் அதிகபட்சமாக 3.2 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளார். 5 அணிகள் மோதும் 4வது மகளிர் பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி ஜனவரி 9ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அனைத்து போட்டிகளும் நவி மும்பை மற்றும் வதோதரா ஆகிய நகரங்களில் மட்டுமே நடைபெறவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், டெல்லி, மும்பை, குஜராத், பெங்களூரு ஆகிய அணிகள் மோதும் இத்தொடருக்கான ஏலத்தில் 83 வெளிநாட்டவர் உட்பட 277 பேர் இடம்பெற்றனர். இந்த மெகா ஏலத்தில் அதிகபட்சமாக இந்திய ஆல்ரவுண்டர் தீப்தி சர்மாவை யூபி வாரியர்ஸ் அணி 3.2 கோடிக்கு வாங்கியுள்ளது. இந்திய வீராங்கனைகளான ஸ்ரீசரணியை டெல்லி அணி 1.3 கோடி ரூபாய்க்கும், ஆஷா சோபனாவை யூபி வாரியர்ஸ் அணி 1.1 கோடி ரூபாய்க்கும் ஏலத்தில் எடுத்தது. உலகின் நம்பர் 1 பந்து வீச்சாளரான எக்லஸ் டூனை ஆர்சிபி மற்றும் டெல்லி அணிகள் கேட்டபோதும் யூபி வாரியர்ஸ் அணி வெறும் 85 லட்சத்திற்கு ஆர்டிஎம் மூலம் தக்க வைத்துள்ளது. ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர வீராங்கனையான கேப்டன் அலிசா ஹீலியை எந்த அணியும் வாங்காதது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயின் அரசியல் செயல்பாடு குறித்த கேள்விக்கு சைகை மொழியில் நடிகர் பிரபு அளித்த பதில்தான் இது. தஞ்சாவூரில் நடைபெற்ற சினிமா விநியோகஸ்தர் பிரபாகர் இல்ல திருமண விழாவில் நடிகர்கள் பிரபு, சரத்குமார், ராதிகா சரத்குமார் மற்றும் விமல், சிவா, ஜெய் உள்ளிட்ட திரை நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய பிரபு, டெல்டா மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். விளைச்சல் அதிகமா இருக்கு, நெல் கொள்முதல் பண்ணலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. விவசாயிகளும் குற்றச்சாட்டு சொல்றாங்க. இதை பத்தி எங்களுக்கு சரியான நெல் கொள்முதல் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த சரத்குமார் தாவேகா கட்சியில் செங்கோட்டையன் இணைந்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். செங்கோட்டையன் ஒரு அரசியல்வாதி, அவர் எடுத்திருக்க முடியும், அவ்வளவுதான். நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத வரம்பை உயர்த்த மத்திய அரசு மறுத்துவிட்டதாக தமிழக அரசு முன்வைக்கும் குற்றச்சாட்டை ஏற்க முடியாது என்றும் சரத்குமார் கூறினார்.